ஹாய் மக்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் மணலூர் கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ ஐயப்பன் கோவிலோட பாலஸ்தாபன விழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐயப்பன் கோவில் நவக்கிரக கோவில்களான சூரியனார் கோவிலுக்கும் கஞ்சனூர் சுக்கிரன் கோவிலுக்கும் இடையில் அமைஞ்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஐயப்பன் கோவில்கள் அதிகம் கிடையாது. நாம் எந்த கடவுளை வணங்கணும்னு நினச்சாலும் நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு அந்த கடவுளை வணங்கலாம். ஆனால் ஐயப்பனை தரிசிக்கணுன்னா முடியாத காரியம்தான். சில கோவில்களில் மட்டும்தான் அந்த சிலை இருக்குது. பொதுவாக ஐயப்பன் கோவில்கள் இருக்கிற ஊர்களே புண்ணியம் செய்த இடங்கள் தான். ஆனால் இந்த கோவில் 2 நவக்கிரக கோவில்களுக்கு இடையே இருக்கிறதுனால இன்னும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக இருக்குது. இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் மக்கள் ஐயப்பனுக்கு மாலை அணிவித்து விரதம் இருந்து அந்த சிலைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து அந்த சிலையை வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. தன் பக்தர் மூலமாக தனக்கு கோவில் கட்டுமாறு கேட்டதுனால இந்த ஊர் மக்கள் இங்கே ஐயப்பன் கோவில் எழுப்பியிருக்காங்க. இந்த கோவில் கட்டி 12 வருஷம் ஆகுது. இந்த 12வது வருஷத்தில் சிறப்பாக பாலஸ்தாபன விழா நடத்தி முடிச்சிருக்காங்க. விஷ்ணு மற்றும் சிவனால் உருவெடுக்கப்பட்டவர் தான் இந்த ஐயப்பன். பெண்கள் ஐயப்பன் கோவிலுக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு வதந்தி ஒன்று இருக்குது. சபரிமலைக்கு ஏன் பெண்கள் போகக்கூடாதுன்னா, அங்கே ஐயப்பன் பிரம்மச்சாரி விரதத்தில் காட்சியளிப்பார், அதனால் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி பெண்கள் ஐயப்பன் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு எந்த விதிமுறை சாஸ்திரத்துலேயும் இல்லை. மாதந்தோறும் எல்லா சனிக்கிழமைகளிலும் பூஜை நடக்கும். எல்லா தமிழ் மாதங்கள் முதல் தேதியில் இங்கே மாதாந்திர பூஜை நடக்கும். ஐயப்பனுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை. அன்னைக்கு நாம் தீபமேற்றி வழிபட்டா சிறப்பு. இந்த மாதிரி கோயில் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.